அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கம்பைன் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20/6/2024. ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய குரூப்ஸில் வந்து இந்த நியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி குரூப் 2 மற்றும் 2A நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்ட்டு. டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த முறை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ தான் வந்து குரூப் 4 முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ தான் வந்து குரூப் 4 முடிஞ்சது. ஸோ அது கையோட இப்போ குரூப் 2 மற்றும் 2A ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் குரூப் 4க்கு வந்து நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ படித்த அந்த ஒரு ஃபயரில் இருப்பீங்க. ஒரு குரூப் 4ல் கொஞ்சம் சிலருக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கலாம். ஒரு 10 கொஸ்டின் 5 கொஸ்டின் கம்மியாக போட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து குரூப் 2 மற்றும் 2A இந்த எக்ஸாமில் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் மார்க் எடுத்து வேலை வாங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக குரூப் 4ஐ விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ தான் படிச்சிருப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 டேஸ் ஃபுல்லாக உங்கள் கையில் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்காமல் நடுவில் ஒரு நாள் 2 நாள் அப்ளை பண்ணிவிட்டு மற்ற எல்லா நாளும் வந்து நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப ஈஸியாக வந்து ப்ரீலிமினரி ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரீலிமினரி வந்து பாஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ் வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 20/6/2024. 2024 வருஷத்தில் 8வது நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? குரூப் 2 மற்றும் 2A ரெண்டுமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கை நாள் 20/6/2024. அதாவது ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து 19/7/2024 பிற்பகல் 11:59 வரைக்கும். கிட்டத்தட்ட 1 மந்த் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப திருத்த சாளர காலம். விண்ணப்பத்தில் ஏதாச்சும் தவறு நீங்கள் தவறு பண்ணாமல் பண்ணுங்கள். பட் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. 24/7/2024 26/7/2024 வரைக்கும் 3 டேஸ் வந்து டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரீலிமினரி எக்ஸாம் 14/9/2024. ஓகேங்களா? காலையில் 9:30லேருந்து பிற்பகல் 12:30 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், மெயின்ஸ் எக்ஸாமோட டேட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்டெல்லாம் வெளியிட்டதுக்கப்புறம் அறிவிப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் முக்கியமானது. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பிக்கும் முறை 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணலன்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்யணும் அப்படின்னா அந்த 24/7/2024 26/7/2024 வரைக்கும் அந்த 3 நாள் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ மீதி எல்லாமே வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகேங்களா? இந்த எச்சரிக்கை இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? உங்களோட தரவரிசையோட அடிப்படையில், உங்களோட கம்யூனல் ரேங்க் அடிப்படையில் தான் உங்களை வந்து கவுன்சிலிங்க்கெலாம் கூப்பிடுவாங்க. ஸோ ஃபுல்லாக மெரிட் பேஸிஸில் தான் கூப்பிடுவாங்க. ஸோ யாராவது அமௌண்ட்டு தாங்க, நாங்கள் வந்து வேலை வாங்கி தரோம் அப்படின்னு யாராவது சொன்னால் அதெல்லாம் நம்பாதீங்க. ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் மட்டும்தான். மெரிட் பேஸ்டில் தான் கவுன்சிலிங் எல்லாமே நடக்கும். வேலையெல்லாம் மெரிட் பேஸ் ப்ளஸ் கம்யூனல் ரேங்க் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 என்னென்ன போஸ்ட்டு இருக்குது. ஓகேங்களா? அதில் எவ்வளோ காலி பண்ணிக்கிட்டோம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில். ஸோ இதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். உதவி ஆய்வாளர். ஓகேங்களா? ஸோ துறை வந்து தொழிலாளர். ஓகேங்களா? தொழிலாளர் துறை, லேபர் டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து 13 வேக்கன்சி. துணை வணிக வரி அலுவலர், இது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் 336 போஸ்ட் இருக்குது. கொஞ்சம் அதிகம்தான் இது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ். ஓகேங்களா? 5 வேக்கண்ட்டு. அடுத்துங்க நன்னடத்தை அலுவலர், குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை 1,
சார் பதிவாளர் சப் ரிஜிஸ்ட்ரார் கிரேடு 2 ஒரு 5 வேக்கன்சி. சிறப்பு உதவியாளர் இதில் ஒரு 2 வேக்கன்சி. இது வந்து ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு. தனிப்பிரிவு உதவியாளர் ஒரு 2 வேக்கன்சி. அதுக்கப்புறம் தமிழ் அதே தான் தனிப்பிரிவு உதவியாளர். இது வந்து சென்னை மாநகர காவல். இது குற்றப்பிரிவு. இதில் வந்து 19 வேக்கன்சி. உதவி பிரிவு அலுவலர் ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சட்டம். இது வந்து ஒரு 3 வேக்கன்சி. அடுத்து ஏஎஸ்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். அங்கே வந்து ஒரு 3 வேக்கன்சி. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் ஏஎஸ்ஓக்கு ஒரு 3 வேக்கன்சி. அது உதவி பிரிவு அலுவலர் மற்றும் நிரலர். இது வந்து ஒரு 4 வேக்கன்சி. இது டிஎன்பிஎஸ்சி சைடு. அடுத்து வனவர் ஃபாரஸ்டர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 107 இருக்குது வனமில். அதுக்கப்புறம் தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம் அதில் ஒரு 7 வேக்கன்சி. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 507 வேக்கன்சி இதில் இன்டர்வியூ போஸ்ட்டில் உங்களுக்கு இருக்குது. புரியுதுங்களா? இந்த வேக்கன்சி வந்து கூடலாம் குறையலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது நல்லா கவனிங்களே, இது வந்து மோஸ்ட்லி கவுன்சிலிங் டைமில் கொஞ்சம் கூட தான் வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் அது ஒரு சில துறைகளில் குறைஞ்சாலும் ஓவராலாக பார்க்கும்போது அது அதிகமாக தான் ஆகும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், குரூப் 2A. நிறைய பேர் வந்து இந்த குரூப் 2Aக்கு தான் வந்து போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் வந்து மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு அப்படின்றப்ப இது கொஞ்சம் போட்டி அதிகமாகவே இருக்கும். நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க. சில பேர் மெயின்ஸ் வந்து டெஸ்கிரிப்டிவாக வளவலன்னு எழுதுறதுனால நிறைய பேர் இவ்வளோ நாள் போன டைம் வந்து அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த டைம் வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரீலிமினரியும் அப்ஜெக்டிவ் தான், மெயின்ஸும் அப்ஜெக்டிவ் தான். ஓகேங்களா? இல்லை தமிழ் தகுதி தேர்வு மட்டும் டெஸ்கிரிப்டிவாக இருக்கும். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனரின் நேர்முக உதவியாளர் ஒரு வேக்கன்சி. அடுத்து முழு நேர விடுதி காப்பாளர் 1. போன டைமே இந்த 1 அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் முதுநிலை ஆய்வாளர் சீனியர் இன்ஸ்பெக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 497 இருக்குது. பாருங்கள், அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து எதில் கொடுத்துருக்காங்க? 2Aவில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2Aலையும் நிறைய நல்ல போஸ்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அடுத்து தணிக்கை ஆய்வாளர். இது வந்து HRNC 4 வேக்கன்சி. அடுத்து உதவி ஆய்வாளர் 273 வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், கைத்தறி ஆய்வாளர். இதில் ஒரு 2 வேக்கன்சி. மேற்பார்வையாளர் இளநிலை கண்காணிப்பாளர். இதில் ஒரு 12 வேக்கன்சி. வேளாண் சந்தைப்படுத்தல் மற்றும் வேளாண் வணிகம். அதுக்கப்புறம் வந்து உதவியாளர் தமிழ்நாடு அமைச்சு பணி வணிக வரிகள், அதாவது கமர்ஷியல் டேக்ஸில் எந்தெந்த டிவிஷனில் எவ்வளோ வேக்கன்சின்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த இதுக்கும் போட்டி அதிகமாக தான் இருக்கும். ஜென்ரலாகவே போட்டி அதிகம்தான். இதில் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு 2 வேக்கன்சி. அடுத்த அசிஸ்டண்ட்டு தொழில் மற்றும் வணிகம் 1. இதுக்கப்புறம் பார்க்குறதுனா நிறைய அசிஸ்டண்ட்டு தான் வருது. அடுத்து வந்து போலீஸில் ஒரு 61 வேக்கன்சி அசிஸ்டண்ட்டு. அடுத்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 28 வேக்கன்சி. போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்டு டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு 32 வேக்கன்சி. பதிவுத்துறையில் ஒரு 6 வேக்கன்சி. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து 25 வேக்கன்சி. மீன்வளம் மற்றும் மீனவர் இதில் ஒரு 11 வேக்கன்சி. தொழிலாளர் லேபரில் ஒரு 42 வேக்கன்சி. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சியில் ஒரு 18. நெடுஞ்சாலைகள் ஹைவேஸ் இதில் ஒரு 4. ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி 5 வேக்கன்சி. இந்து சமய அறநிலையத்துறை HRNC ஒரு 18 வேக்கன்சி. தேசிய மாணவர் படை அதில் ஒரு 6 வேக்கன்சி. அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறையில் ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு 172. அடுத்து ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பில் 3. வனம் அதில் ஒரு 38. எழுதுபொருள் மற்றும் அச்சகம் இதில் ஒரு 17. பட்டு வளர்ச்சி 2. தொழில்நுட்ப கல்வி வந்து ஒரு 26 வேக்கன்சி. பேரூராட்சி 2. கூட்டுறவு தணிக்கை 8. நெடுஞ்சாலைகள் 8. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை 68. தலைமைச் செயலகம் சட்டம் மற்றும் நிதி நீங்களாக இதில் வந்து ஒரு 121. அடுத்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் 9. தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் ஒரு 44. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ்நாடு துணி நூல் கழகம் 3. தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகம் 2. தமிழ்நாடு சிறுதொழில் மேம்பாட்டுக் கழகம் 26. இப்போ சொல்கிறதில் அசிஸ்டண்ட். தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டுக் கழகம் 12. தமிழ்நாடு மீன்வள மேம்பாட்டுக் கழகம் 5. தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிறுவனம் 1. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு நிலையம் 22.
அடுத்து தலைமைச் செயலகம் சட்டம் மற்றும் நிதி நீங்களாக அதில் ஒரு 6 அசிஸ்டண்ட்டு. அடுத்து நிதியில் ஒரு 8, தமிழ்நாடு அரசு பணியாளர் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 9, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 3, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு 5. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கீழ்நிலை செயலிட எழுத்தர். ஸோ டோட்டலாக இது ஒரு 1800 வேக்கன்சி, அங்கே ஒரு 500 வேக்கன்சி. ஒரு ஓவராலாக உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 1800. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2300ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு தோராயமாக 2300 வேக்கன்சி கிட்ட இருக்குது. ஸோ 2300 வேக்கன்சின்ற போது இன்ட்டு 10, ஓகேங்களா? ப்ரீலிமினரியில் இன்ட்டு 10. ஸோ 1:10 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். 1:10. ஸோ அப்படி எடுக்கும்போது 23,000 பேர், ஓகேங்களா? ஸோ 23,000 பேர் எடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது 23,000 பேர்த்தில் கண்டிப்பாக நல்லா போராடினீங்கன்னா வர முடியும், ஓகேங்களா? போட்டி தான். பட் ப்ரீலிமினரியில் நீங்கள் வர்றது ஓரளவுக்கு ஒரு முடியக்கூடியது தான், ஓகேங்களா? ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த 23,000த்தில் ஒரு ஆளை கண்டிப்பாக ப்ரீலிமினரியில் வர முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ வயது வரம்பு இதை நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஓகேங்களா? நார்மலாக இந்த அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கெலாம் ஜென்ரல் தவிர மற்ற பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் ஏஜ் லிமிட்டு கிடையாது, ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டு கிடையாது. நீங்கள் 58 வயசு வரைக்கும் கூட எழுதலாம், ஓகேங்களா? இது வந்து அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு. ஆனால் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏஜ் லிமிட்டு உண்டு, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் போட்டு என்னென்ன ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு ஜென்ரலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் இவங்கள தவிர மற்றவங்களுக்கு தான் இந்த ஏஜ் லிமிட். ஸோ இது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு தான் இந்த ஏஜ் லிமிட், மற்றவங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லை. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ குரூப் 2, 2A எல்லாத்துக்குமே அதே தான். மோஸ்ட்லி ஏஜ் லிமிட் இருக்காது. ஜென்ரல் கேண்டிடேட் தவிர மற்றவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, ஓகேங்களா? ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஒரு 58 வரைக்குமே, 59 வரைக்குமே நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம்ஐ இருக்கணும். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இந்த ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ஏஜ் லிமிட் வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அந்த ஏஜ் லிமிட் இருக்காது. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆக வேணாம், ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணலாம். 59 வயசு வரைக்குமே பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம் எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஏஜ் லிமிட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகுதி. ஸோ இது பார்த்துக்கணும். என்ன தகுதி, எந்த போஸ்ட்டுக்கு என்ன தகுதின்றதை கொடுத்துருப்பாங்க, கல்வி தகுதி, ஓகேங்களா? ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு டிகிரி இருக்கணும், ஓகேங்களா? அது இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். டிகிரி இருக்கணும். ஒரு சில போஸ்ட்டுக்கு பர்டிகுலராக சிலது முடிச்சிருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும், அவ்வளோதான். பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் பட்டம். நீங்கள் எந்த காலேஜில் வேணாலும் படிச்சிருக்கலாம். அந்த காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டிக்கு கீழே இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும், அவ்வளோதான். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சில போஸ்ட் இந்த டெக்னிக்கல் போஸ்ட்டு, சிறப்பு உதவியாளர், ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் இருக்குல்ல. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, போத் இயர், ஓகேங்களா? டைப்ரைட்டிங்கில் சிறப்பு உதவியாளர், ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டுக்கு. அதே தான் இங்கே பார்த்தீங்கன்னா தனிப்பிரிவு உதவியாளர், தனிப்பிரிவு உதவியாளர். இதில் வந்து பார்த்திங்கன்னா
இங்கே குறிப்புன்னு கொடுத்துருக்கு. இப்பதவிக்கு நியமனம் செய்யப்படுபவர் அரசு தொழில்நுட்ப தேர்வில் தட்டச்சு முதுநிலை தேர்வில் ஏற்கனவே தேர்ச்சி பெறாமல் இருந்தால் அந்த 2 வருஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டோம் நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கலான்னு போட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்தில் ஓகேங்களா, குறைந்தபட்சம் இளநிலையில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த போஸ்ட்டுக்கு என்னென்னா தனிப்பிரிவு உதவியாளர், தனிப்பிரிவு உதவியாளர் ஓகேங்களா. இங்கே இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறைந்தபட்சம் ஜூனியர் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்டில். நீங்கள் சீனியர் முடிக்கல அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போய்ட்டு 2 வருஷத்துக்குள்ளே சீனியர் முடிக்கணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையாதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டிகிரி இருக்கணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி பாருங்கள் டிகிரி தான். ஸோ நீங்கள் டிகிரி இருந்தால் போதும். ஏஜ் லிமிட்டுக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம் ஓகேங்களா. ஜென்ரல் கேட்டகரி தேர்வை எந்த கேட்டகரியாக இருந்தாலும் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 59 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். இவ்வளோ தான் விஷயம். போட்டுக்கு ரொம்பலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். வனவர் பதவிக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ஜென்ஸ் அண்டு லேடிஸ் அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும், அவங்களோட மார்பு அளவு சுருங்கிய நிலையில் எவ்வளோ, விரிந்த நிலையில் எவ்வளோ, அதை வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ தேர்வு திட்டம் வந்து பார்த்துக்கோங்க. தேர்வு முறை ஓகேங்களா. பொதுவான முதல்நிலை தேர்வு ஓகேங்களா. அப்படின்னா என்ன, ப்ரீலிமினரி எக்ஸாம் 2 மற்றும் 2Aக்கு ரெண்டுக்கும் சேம் தான். ஜென்ரல் நாலேஜ் ஒரு 75 ஜிகே, அதுக்கப்புறம் மேக்ஸ் சம்மந்தமாக ஒரு 25, அப்புறம் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் ஒரு 100, எப்போதும் போல் தான் 200 கொஸ்டின். அதே தான் 3 மணி நேரம், ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு, 300 மார்க்கு, 90 எடுக்கணும் பாஸ்க்கு ஓகேங்களா. அதுக்காக 90 எடுத்த எல்லாருக்கும் ப்ரீலிமினரியில் பாஸ்ன்னு மீனிங் இல்லை. அது எவ்வளோ போஸ்ட் இருக்கோ அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1:10 எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 23,000 பேர்லேருந்து ஒரு 25,000 பேர் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஃபஸ்ட்டு ப்ரீலிமினரி எக்ஸாமில். அதுக்கப்புறம் பாருங்கள், குரூப் 2க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 ஓகேங்களா. பேப்பர் 1 தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் 100 மார்க்கு. அதில் நீங்கள் வந்து 40 எடுக்கணும். நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் 40 எடுத்தால் போதுமானது. 100க்கு 100 எடுத்தாலும் அது வந்து ஜஸ்ட்டு வந்து அது வந்து ஒரு தகுதி தேர்வு மாதிரி தான். அடுத்து வந்து ஜிகே பொது அறிவு தரம் வந்து பட்டப்படிப்பு தரம் ஓகேங்களா, டிகிரி ஸ்டாண்டர்டு 300 மார்க்கு, 3 மணி நேரம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே டெஸ்கிரிப்டிவ். குரூப் 2னாவே டெஸ்கிரிப்டிவ் தான். அதுக்கப்புறம் 2Aக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் ஓகேங்களா. 100 மதிப்பெண், 3 மணி நேரம், 40 எடுக்கணும். எவ்வளோ எடுத்தாலும் மினிமம் 40 எடுத்தாலே போதுமானது. இது வந்து டெஸ்கிரிப்டிவ், விருந்துரைக்கும் வகை. ஜஸ்ட் இதை 40 மார்க் எடுத்தாலே போதும். 100க்கு 100 எடுத்தாலும் ஒன்று தான், 100க்கு 40 எடுத்தாலும் ஒன்று தான், எத்தனை எடுத்தாலும் ஒன்று தான். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தகுதி மட்டும்தான். அடுத்து வந்து பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களோட ஜாப் வந்து டிசைட் பண்ணும். 2Aல ஜிகே வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் 100 ஓகேங்களா, 100 கொஸ்டின். அடுத்து வந்து மேக்ஸ் சம்மந்தமானது ஒரு 40 கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து தமிழ் அல்லது ஆங்கிலம் ஒரு 60 கொஸ்டின், மொத்தம் 200 கொஸ்டின், 300 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு, 3 மணி நேரம் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிங்க, அப்ஜெக்டிவ் 4ல் ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா. இது வந்து சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, கணினி வழி தேர்வு ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டர் இருக்கும், நீங்கள் டிக் பண்ண போகிறீங்க, அதில் வந்து கிளிக் பண்ணுறீங்க அவ்வளோதான் ஓகேங்களா, மவுஸ் வச்சு. ஸோ இதுதான். ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீலிமினரி மெயின்ஸ் ரெண்டுமே வந்து 2Aக்கு அப்ஜெக்டிவ், தமிழ் தகுதி தேர்வு மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ். ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு போட்டி இருக்கும், பாஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது, ஈஸியாக போஸ்ட்டு வாங்கலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, முக்கியமானது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ எந்தெந்த சர்டிஃபிகேட் வேணுமோ
அந்தந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர்லேருந்து டேட்லேருந்து எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க, ஒரிஜினலும் வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா சிஸ்டம் இருக்குது அப்படின்னா நீங்களே பொறுமையாக உட்காந்து பார்த்து வீட்டில் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் வீட்டில் சிஸ்டம் இல்லைன்னா யார்ட்டா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள். ஸோ அப்படியும் கிடைக்கலன்னா சப்போஸ் நீங்கள் எதாவது ப்ரௌசிங் சென்டருக்கு போகிறீங்கன்னா என்ன பண்ணணும், கரெக்டாக நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா திருத்துறதுக்கு 3 நாள் தான் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி போச்சுன்னா மிஸ்டேக்ஸ் இருந்தால் நமக்கு பின்னாடி ப்ராப்ளம் வரும். அதனால் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க முக்கியமானது. இது எல்லாமே நம்ம முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். பின்னாடியே வந்து இவங்க சிலபஸும் கொடுத்துருக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப்லேயே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், ப்ரீலிமினரி எக்ஸாமுக்கான பாடத்திட்டம். இங்கே குரூப் 4க்கு மாதிரி தான், பட் இது வந்து எக்ஸாம் மட்டும்தான் வேறு. அதாவது குரூப் 2 2ஏன்னு சொல்லியிருக்காங்க. பட் குரூப் 4 மாதிரி தான் இந்த ப்ரீலிமினரி எக்ஸாமில் தமிழ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் 10th ஸ்டாண்டர்டு தான். ஓகேங்களா? அதே மாதிரி குரூப் 4க்கு என்னச்சோ அதே சிலபஸ் தான் இங்கே இருக்கும். ப்ரீலிமினரி எக்ஸாமுக்கு தமிழுக்கு அதே தான் பாருங்கள். பகுதி ஆ ஆ இ 3 டாப்பிக்கு. இங்கிலீஷ்க்கு அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க. தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதிலே ப்ரீலிமினரி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு ஜிகே, ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ஸு. அடுத்தது வந்துச்சுங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், மெயின் எக்ஸாமுக்கான பாடத்திட்டம் தமிழ் மொழி தகுதி தேர்வு. ஓகேங்களா? இது டெஸ்கிரிப்டிவ் தான் 2க்கும் 2ஏக்கும். ஸோ அதற்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க தான், இருந்தாலும் இந்த பிடிஎஃப்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம். ஓகேங்களா? மெயின்ஸ் எக்ஸாம் வந்து இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு பொது அறிவு, இதுக்கான சிலபஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மேக்ஸ் சம்மந்தமாக ரிலேட்டடாக பொது நுண்ணறிவும் பகுத்தறிதலும். ஸோ இதுக்கு தகுந்த சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. மொழி பாடம்னு கொடுத்துருக்காங்களே, பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம், அதற்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. நடுவில் ஒரு நாள் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்பலாம் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் எடுத்திங்கன்னா படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. சரியாகவும் அப்ளை பண்ணணும். இவ்வளோ தாங்க விஷயம். நோட்டிஃபிகேஷன் பற்றி எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.